வணக்கம் டெக்டபிளா. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி M40 வந்து இந்தியாவில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸோடி ஸோ M10, M20, M30க்கு அப்புறம் இந்த M40 வருது. இதோட விலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோனோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் டிசைனோட இது வருது. மற்றும் இதில் வந்து சாம்சங்கோட எக்ஸினாஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணாமல் Snapdragon 675 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 675 வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த Redmi Note 7 Pro மற்றும் Vivo V15 Proவில் பார்த்த அதே ப்ராசஸர் தான். ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் இது. ஸோ அந்த ப்ராசஸரில் இந்த வரக்கூடிய ஃபோன் தான் இந்த கேலக்ஸி M40. ஸோ இப்போ இதோட வீடியோவை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் M40 வருது. பாக்ஸுக்கு பின்னாடி கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, Snapdragon 675, ட்ரிபிள் கேமரா மற்றும் வேறு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதான் வந்து கேலக்ஸி M40. டார்க் ப்ளூ மற்றும் லைட் ப்ளூ கலர்ஸில் இது வருது. எங்கிட்ட இருக்கிறது டார்க் ப்ளூ. வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். 15 வாட்ஸ் சார்ஜர், USB Type-C கேபிள் மற்றும் இயர்ஃபோன். இந்த ஃபோனில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. அதனால Type-C இயர்ஃபோன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஒரு Type-C இயர்ஃபோனோடையே தந்துட்டாங்க. பின் பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. 7.9 mm திக்னஸ், 168 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா, நடு கேமராவில் ஒரு ஒயிட் ரிங் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்குது. இப்போ M40யை பவர் ஆன் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் வந்து மைக், Type-C போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மேல் பக்கம் ஒரு மைக். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம். 2 சிம் இல்லைனா ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு போடலாம். ஆனால் 128 GB ஸ்டோரேஜ் தாராளமாக இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ மெமரி கார்டுக்கான அவசியம் அவ்வளோவாக இருக்காது. டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் உண்டு. ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்குது. இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். டிஸ்பிளேயில் ஹைலைட்டே இந்த பஞ்ச் ஹோல் நாச். சாம்சங் பாஷையில் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. இது எப்படி இருக்குது ஒன்று கவனிச்சிங்கன்னா இயர்பீஸ் கிரில் இல்லை. இந்த ஃபோனில் வந்து ஆன்ஸ்க்ரீன் சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் மூலமாக சவுண்ட் கண்டக்ஷன் இருக்குது. LED நோட்டிஃபிகேஷன் லைட் கிடையாது. மேலே ஸ்வைப் பண்ணால் ஆப் ட்ராயர் அக்சஸ் பண்ணலாம். NFC சப்போர்ட் உண்டு. டால்பி அட்மாஸும் இருக்குது. 6.3 இன்ச் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த TFT LCD டிஸ்பிளே தான். கேலக்ஸி M20ல் உள்ள சேம் டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. ஆனால் M20 மாதிரி TFTயாக இருந்தாலும் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பரவாயில்லை. ஆனால் இன்னும் பெட்டர் எதிர்பார்த்தேன். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து நைட் மோட் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி One UI 1.1ல் ரன் ஆகுது. டிஜிட்டல் வெல்பீயிங், ஸ்மார்ட் பாப்அப் வியூ, மோஷன் அண்ட் ஜெஸ்டர் ஃபீச்சர், அதில் லிஃப்ட் டு வேக், ஸ்மார்ட் ஸ்டே, ஸ்மார்ட் அலர்ட், டைரக்ட் கால், ஒன் ஹேண்ட் மோட் இதெல்லாம் இருக்குது. தனி ஃபீச்சர் வீடியோ ஒன்று போடுறேன். நேவிகேஷன் செட்டிங்ஸில் பட்டன் ஆர்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃபுல் ஸ்க்ரீன் நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் எக்ஸினாஸ் ப்ராசஸர் இல்லாமல் Snapdragon 675 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் இது. PUBG வந்து ஹை கிராஃபிக்ஸில் விளையாடலாம். HDR அல்ட்ரா மேக்ஸ்லையும் விளையாடலாம். 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது. LPDDR4X ரேம் இது. பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை இந்த ஃபோனில் இருக்காது. ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபுல் விமர்சனத்தில் முழுமையாக இதோட செயல்திறன் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹீட்டிங் பிரச்சனை இருக்கான்னு கேமிங் விமர்சனத்தில் சொல்கிறேன். கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா, ஒரு 32 MP மெயின் கேமரா, f1.7 அபர்ச்சர், 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP டெப்த் சென்சிங்காக ஒரு கேமரான்னு 3 அணம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 MP கேமரா இருக்குது. கேமரா மோடில் வந்து பேனரோமா, ப்ரோ, லைவ் ஃபோக்கஸ், அதான் வந்து போர்ட்ரேட் மோட், சூப்பர் ஸ்லோமோன்னு மோட்ஸ் இருக்குது. AR இமோஜி மூலமாக உங்களையே நீங்கள் ஒரு எமோஜியாக மாற்றிக்கலாம். ஸ்டிக்கராகவும் பண்ணிக்கலாம். இதான் நான் இந்த AR எமோஜியில் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். EAS இல்லை. இப்போ சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். $3500 mAh பேட்டரி இருக்குது. 15 வாட்ஸ் சார்ஜர் ஓடி வருது.
பேட்டரி லைஃப் பற்றி ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த ஃபோனோட பல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த M40 பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பண்ணலைன்னா அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.